Hi friends, வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு சூப்பராக பீன்ஸு பருப்பு உசிலி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1/4 கப்பு துவரம் பருப்பு, 1/4 கப்பு கடலை பருப்பு, இதில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பருப்பு நல்லா ஊறியாச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியை மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு காய்ந்த மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். இதை வேக வைக்க ஒரு இட்லி தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். உருண்டையாக உருட்டுனா வேக நேரமாகும், அதனால இப்படி வச்சுருக்கேன். பீன்ஸை இது போல் சின்னதாக கட் பண்ணது 2 கப்பு. இதையும் இட்லி தட்டில் மாற்றிக்கலாம். இதை பருப்பு வச்ச இட்லி தட்டு மேலே வச்சுக்கலாம். ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது இட்லி தட்டை இதுக்குள்ளே வச்சு மூடி ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வைக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பீன்ஸ் நல்லா வெந்திருக்கு. இதை இப்போ மாற்றி வைக்கலாம். பருப்பு கொஞ்சம் ஆறுனதும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 காய்ந்த மிளகாய் பிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போது வேக வச்ச பீன்ஸை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வேக வச்சு பொடிச்ச பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மாற்றிடலாம். இதோ நம்மளோட டேஸ்டியான பீன்ஸ் பருப்பு உசிலி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.